அரவிந்த் குணசேகர், நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ திமுகவினுடைய நகர்வு அப்படின்றது தேசிய அளவுல இருக்கு, எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைக்கணும், பாஜகவுக்கு எதிராக இந்திய மக்களை அணி திரட்டுவோம் அப்படின்ற முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. இப்போ அமித்ஷா சொல்றது கிராமந்தோறும் போங்க, தமிழ்நாட்டில் திமுகவை அம்பலப்படுத்துங்க, இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்துங்க அப்படின்னு. இந்த ரெண்டுல யாருடைய வியூகம் வெல்லும்னு நினைக்கிறீங்க? திமுக தற்போதைய நிலைப்பாடுங்கிறது டீலிமிட்டேஷனை முன் வச்சு அவங்க சொல்றாங்க. டீலிமிட்டேஷனுக்காக தான் தற்போது இந்த மீட்டிங்கும் நடந்திருக்கு. இந்த டீலிமிட்டேஷனுங்கிறது தமிழ்நாட்டுக்கான ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது, தமிழ்நாடு போன்ற அண்டை மாநிலங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது என்பதை தான் திமுக முன்னிறுத்துகிறது. அதன் காரணமாகத்தான் பல்வேறு 7 மாநிலங்களை சேர்ந்த அரசியல் கட்சி பிரதிநிதிகளை கூப்பிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, இந்த 7 மாநிலத்திலையும் இந்த பிரச்சனை இருக்குங்கிறதுக்காக தான் வந்திருந்தாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் பிரதிநிதிகளும் வந்திருந்தாங்க. ஒடிசால இருக்கிற காங்கிரஸ் பிரதிநிதி பக்த சரண்தாஸ் வந்திருந்தாரு. குடும்பத்தில் ஒரு சின்ன மெடிக்கல் எமர்ஜென்சினால அவர் காலையில போயிட்டு மீட்டிங் அட்டன் பண்ண முடியல. அதை தாண்டி கர்நாடகாவில் இருக்க காங்கிரஸும் வந்திருந்தாங்க, கேரளாவில் இருந்த காங்கிரஸும் வந்து காங்கிரஸ் பிரதிநிதியா வராங்களா இல்ல ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணார் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்? இருதலை கொல்லி பாம்பா காங்கிரஸ் இல்ல அவரு என்னன்னா, தெலுங்கானால பாத்தீங்கன்னா ரேவந்த் ரெட்டி சிஎம்ஆ வராரு, மகேஷ் கவுட் தெலுங்கானா காங்கிரஸ் பிரசிடென்டா வராரு, கேரளால இருந்து வந்தது சுதாகரன் வந்தாரு, கேரளா காங்கிரஸ் பிரசிடென்டா வந்தார். சோ இங்க முதலமைச்சர்களும் வராங்க, அந்த மாநிலத்தோட காங்கிரஸ் தலைவர்களும் வராங்க. அவங்க வந்தது காங்கிரஸ் தலைவர்களா தான் வந்தாங்க. சிஎம்ஆ வந்தது சிஎம். மகேஷ் கவுட் தெலுங்கானால இருந்து வந்ததும், சுதாகரன் கேரளால இருந்து வந்து காங்கிரஸ் தலைவராக இருந்தார், பார்ட்டி தான் ரெப்ரசென்ட் பண்ணாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பக்த சரண்தாஸும் ஒடிசால இருந்து அவரும் வந்திருந்தார். சோ இந்த டீலிமிட்டேஷன் மூலியமாக மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதைத்தான் முன்னெடுப்பதற்காக திமுக வந்து இதை செய்யறாங்க. நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணிங்கிற ஒரு கூட்டணியில திமுக அங்கம் வகித்தாலும் தமிழகத்து இது போன்ற மாநில பிரச்சனைகளை அதனையும் தாண்டி மாநிலங்களை, இப்போ ஒடிசால எடுத்துக்கிட்டோம்னா பிஜேடி இந்தியா கூட்டணியில் இல்ல, அகாலிதள் இந்தியா கூட்டணியில் இல்ல, அவர்களையும் இந்த கூட்டத்துக்கு அழைத்திருந்தார்கள். எனவே இது ஒரு பிரச்சனைக்கான இது ஒரு பிரச்சனை, இதற்கான தீர்வு காணப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த கூட்டம். இது அரசியல் காரணம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசியலுக்கான பொலிட்டிக்கல் டிவிடெண்டும் இருக்கும். எந்த ஒரு அரசியல் மூவ்மெண்டா இருந்தாலும் அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் டிவிடெண்ட் இருக்கும். 2026 மட்டும் இல்லாது அதனை தாண்டியும் 2029, 31 வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சருக்குன்னு ஒரு லெகசி, அதாவது டீலிமிட்டேஷனை போராடி வெற்றி பெற்றார் அப்படிங்கிற ஒரு லெகசிக்காகவும் திமுக போராடலாம். நம்ம இல்லைன்னாலும் சொல்ல முடியாது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் டிவிடெண்ட்ன்றது ஒரு அரசியல் பலன், அதுக்கு கட்சிகள் எதிர்பார்க்கிறது தான். இப்ப 26 இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு. நீங்க லோக்கல் இஷ்யூ அதை பற்றி இல்லாம தேசிய அளவுல அது தமிழ்நாட்டு நலன் சார்ந்து தான், அது மறுப்பதற்கு இல்ல, அதுக்காக எடுக்கிறப்போ டீலிமிட்டேஷன் தமிழ்நாட்டு நலன் சார்ந்தது. பாஜக வந்து நாங்க கிராமந்தோறும் வீடு வீடா போய் இந்த அரசை அம்பலப்படுத்துவோம் அப்படின்றாங்க. நீங்க தேசிய அளவுல நகர்றப்ப நாங்க கிராமத்துக்குள்ள வீடு வீடா போவோம்னா அது திமுகவுக்கு நெருக்கடியா மாறாதா? திமுக ஒரு பெரிய நெருக்கடியா இன்றைய தேதியில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பாஜகவோட கட்சி கட்டமைப்பு வீடு வீடா போவதற்கு பாஜக கட்சி கட்டமைப்பு இருக்கிறாங்கிறதே பாஜக தற்போது யோசிக்கணும். எத்தனை பூத்துல பாஜகவுக்கு பூத்தம் இருக்கு, எத்தனை பூத்துல பாஜகவுக்கு கட்சி நிர்வாகிகள் இருக்கிறார்கள். வீடு வீடா நாங்க எடுத்துட்டு போறோம்னு சொல்றாங்களேங்க, அதற்கான கட்சி கட்டமைப்பு பாஜகவிடம் தற்போது இருக்கிறதா என்ற கேள்விதான் இருக்கிறது. அதனை தாண்டியும் இது வந்து 2 தரப்புமே ஒரு பொலிட்டிக்கல் ரிட்டாரிக்குங்க. திமுக அது வந்து பாஜக தமிழர்களுக்கு எதிரான ஒரு கட்சிங்கிறதா திமுக முன்னெடுத்துட்டு போறாங்க. அதற்கான ஆதாரத்தோட திமுக சொல்றாங்க. பாஜக என்ன சொல்றாங்கன்னா, இல்ல திமுக வந்து தமிழ்நாட்டுக்கு கடந்த 4 வருடங்களா எதுவுமே செய்யல, அவர்களோட தோல்வியை மறைப்பதற்காக, டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக, டைவர்ட் பண்றதுக்காக இந்த பிரச்சனையை எடுத்துட்டு வராங்கிறது. ஆனா பாஜகவோட தற்போது இதுவரை நடந்திருக்கும் எலக்டோரல் பெர்ஃபார்மன்ஸ் பாஜக கட்சி கட்டமைப்பாக பலவீனமாக இருக்கிறது. எனவே பார்லிமெண்ட்ல டெல்லியில் உட்கார்ந்து நாங்க வந்து வீடு வீடா அதை எடுத்துட்டு போவோங்கிறது, இங்க தமிழ்நாட்டில் வீடு வீடா எடுத்துட்டு போக முடியுமா, அதற்கான வாய்ப்பு சூழல் இருக்கிறதா என்பது யதார்த்த கலன். நாகராஜ், எனக்கு ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. நீங்க நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கூட நீங்க தனித்து நிற்பதற்கான வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு கிடைச்சது, ஆனா உங்களால முழுசா கேண்டிடேட் கூட போட முடியல. அந்த அடிப்படையில் இருந்து தான் கேட்கிறார். நீங்க டோர் டு டோர் போகணும். இப்ப பெண்ணகரத்துல வந்து பாமக எடுத்தாங்க ஒரு நிலைப்பாடு, இடைத்தேர்தல் வீடு வீடா திண்ணை பிரச்சாரம் செய்யுங்கன்னு. அதுக்கு உண்மையில் கட்சி கட்டமைப்பு இருக்கணும்ல, அது இல்லாம நீங்க எப்படி செய்வீங்க? இல்ல, குடும்ப அரசியலுக்கும் ஜனநாயகத்தினுடைய கட்சி அமைப்புக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் இவர் தான் இந்த டைம் இருப்பார் மாவட்ட தலைவர்னு சொல்ல முடியாது. இல்ல, அவர் பேசுவது கட்சி கட்டமைப்பு, பூத்துல எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இப்போ இல்ல சொல்றேன், ரெண்டு எம்பிக்கள் இருந்தோம் 1985ல. 80% ஆஃப் தி இந்தியா நாங்க ரூல் பண்றோம். தமிழ்நாடு எங்களுக்கு சிரமமான காரியம் தான், இல்லைன்னு சொல்லல. ஏன்னா இந்த கட்சி குடும்ப அரசியலை தாண்டி நாங்க வெளியே வரணும், பண அரசியலை தாண்டி வெளியே வரணும், பாட்டில் அரசியல் தாண்டி வெளியே வரணும், பிரியாணி அரசியல் தாண்டி வெளியே வரணும். ஆனா அதே நாங்க செய்வோம். அதான் அமித்ஷா சொல்றாங்க. அமித்ஷாவுடைய பார்வை தமிழ்நாட்டின் மீது பட்டுப்பட்டது. எங்களுக்கு அடுத்து நோக்கி உள்ள போக ஆரம்பிச்சிருவோம் சார். இப்பதான் பட்ட மாதிரி சொல்றீங்களே. 2019 இருந்து ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு தமிழ்நாடு உங்க ரேடார்ல இல்லையா என்ன? இந்த களம் அப்படி இருக்கு சார். ஆக்சுவலா இந்த களம்ங்கிறது வந்து அந்த அளவுக்கு நீங்க அறிவு ரீதியா சரி, பொருளாதார ரீதியா சரி, மக்களை கையேந்த வைத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசுங்க.
மக்களை வந்து ஒரு 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 பயத்தில் வைத்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு. கடைசி நேரத்துல நீங்க எந்த டேட்டா அடிப்படையில ஜி கே நாகராஜ் உங்களுக்கு தெரியாது எந்த டேட்டா அடிப்படையில தமிழக மக்கள் கையேந்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா எந்த ஸ்டேட்ல அப்படி ரொம்ப சொகுசா வாழ்ந்துட்டு இருக்காங்க என்ன டேட்டான்னு எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். we have been ranked the என்ன best. புள்ளி விவரம் சார் எல்லா புள்ளி விவரங்கள் எடுத்து பார்த்தாலும் தொழில் வகையிலே ஆகட்டும், கல்வியிலே ஆகட்டும், மருத்துவத்திலே ஆகட்டும், எல்லாத்துலயும் டாப்பா வந்துட்டு இருக்கும்போது எப்படி இப்படி ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்றாரு? இவரு அடிமா யூபிக்காக பேசுறாருன்னு நினைக்கிறேன் சார். தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் பேச சொல்லுங்க. இல்ல ஒரு அரசாங்க நிர்வாகத்தை சொல்லுங்க எங்களுக்கு சிறப்பா செயல்படுது சார். எந்த அரசாங்க நிர்வாகம் செயல்படல? உங்களுடைய நிர்வாக அரசியல நாங்க குற்றம் சொல்றதுக்கு எத்தனை விஷயம் இருக்கு தெரியுமா? ஒரு பேங்க சொன்னதுக்கே நீங்க தடுமாறுறீங்க. நீங்க இன்னும் எத்தனை நீங்க நீங்க தயவு செஞ்சு நீங்க வந்து சும்மா சொல்றதெல்லாம் கேட்டுட்டே இருக்க முடியாது. தயவு செஞ்சு தமிழ்நாட்டுக்காக நீங்க பேசுங்க. நீங்க சும்மா 19 நீங்க குற்றச்சாட்டுகளை வைக்க கூடாது. எந்த துறையில நீங்க ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க. எந்த துறையில தமிழ்நாடு நலிவடைஞ்சிருக்கு நீங்க சொல்லுங்க சார். இல்ல நான் அப்படியே வரேன். அரவிந்த் குணசேகர், உங்களுடைய போக்குவரத்து துறை எந்த லட்சணத்தில் இருக்கிறது சார்? போக்குவரத்து துறை என்பது மக்களுக்கு சேவை வழங்குவதற்காக வைத்திருக்கக்கூடிய துறை. லாபம் ஈட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. தப்பா எடுத்துக்கிறீங்க நீங்க. உங்களுக்கு தான் போக்குவரத்து துறை எந்த மாநிலத்திலும் கிடையாது. எல்லாத்தையும் நீங்க பிரைவேடைசேஷன் கான்செப்ட் தான் இருப்பீங்க. நாங்க மக்களுக்கு கட்டணம் இல்லா பேருந்து வழங்குறது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. எங்களுக்கு மக்களுடைய சௌரியம் தான் எங்களுக்கு முக்கியம். 13,000 வகுப்பறைகள் மருத்துவமனையில் கொண்டிருக்கிறது. ஆதாரம் இல்லாம பேசாதீங்க. இதுவரைக்கும் 7,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து நாங்க கிட்டத்தட்ட வந்து 4,600 பள்ளிக்கூடங்கள்ல கட்டி கொடுத்திருக்கோம். 22,000 ஸ்கூல்ஸ் வந்து இன்னைக்கு வந்து என்ன இவர் பேசிட்டு இருக்காரு? பொத்தாம்பதுவா பேசுறாங்க அவரு. நாகராஜ் அவர்கள் வந்து சொல்லுவது வந்து கோபம் அடைஞ்சிருக்கிறாங்க உள்துறை அமைச்சர் அப்படின்றதும், அவரோட கவனம் தமிழ்நாடு நோக்கி நகர்றாங்கன்னா பாஜக அதை ரவீந்திரன் துரைசாமி அவர்களுமே கோடிட்டு காமிச்சாங்க. தனித்தே நம்ம களம் காண்டு விடலாம் அப்படின்ற இடம் தான் நோக்கி நகர்றாங்களா? அதுதான் கிராமந்தோறும் போங்க, வீடு வீடா போங்கன்ற இடம், அப்படித்தான் புரிஞ்சுக்கணுமா? மோடி அமித்ஷா வந்ததுக்கு அப்புறம் பாஜகவோட எண்ணம் வந்துங்க தனித்து கட்சியை பலப்படுத்தணுங்கிறதான். இந்தியா முழுவதும் கட்சியை பலப்படுத்தணும் என்பதுதான் அவர்களோட எண்ணம். அதான் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் இருக்கும். இதற்கு முன்பாக ஒரு முறை பேட்டி கொடுத்திருந்தான்னு நான் நினைக்கிறேன் அமித்ஷா தான், இருக்க உள்துறை அமைச்சர். முன்னாடி இருந்த பாஜகவுக்கு தற்போது இருக்கிற பாஜகவுக்கு வித்தியாசம் என்னன்னா, முன்னாடி இருக்கிற பாஜக ஒரு இடத்துல 100 வாக்குகள் இருந்தா அந்த 100 வாக்குகளையும் கைப்பற்றுவதற்காக அனைத்து தரப்பட்ட மக்களையும் கைப்பற்றுவதற்காக நாங்கள் உழைத்தோம். ஆனால் தற்போது தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக 50+1 51 வாக்குகள், 100 வாக்குகள் இருந்து 51 வாக்குகள் மட்டும் எங்களுக்கு கிடைத்தால் போதும் என ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா நாங்கள் ஒர்க் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். ஸோ பாஜகவை பொறுத்தவரை தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு கட்சியை எப்படி பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மாநிலத்திலும் செயல்படுகிறார்கள். தமிழ்நாட்டிலும் அவர்களோட எண்ணம் அதுதான். தமிழ்நாட்டிலும் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்பது அவர்களோட எண்ணம். ஆனால் தமிழ்நாட்டில் பாஜக தனித்து போட்டியிட்டால் தேர்தலில் வெற்றி பெற முடியுமா என்ற ஒரு அச்சம் பாஜகவுக்கும் இருக்கிறது. எனவே தமிழகத்தில் பாஜக தனித்து தேர்தலில் களம் காண்பதை அமித்ஷா விரும்ப மாட்டார். ஒரு கூட்டணி இல்லாமல் பாஜக தனித்து களம் காண்பது பாஜகவை மேலும் பலவீனப்படுத்தும். தற்போதைய தேதிக்கு ஒரு கூட்டணி வேண்டும் என்பதுதான் தேசிய பாஜக தலைமையின் எண்ணமாக பேசலாம்.